ஹாய் ஹலோ சிபி சூப்பர் கிச்சன் தான் நான் உங்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ மட்டன், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர், மஞ்சத்தூள், லேசான உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். தயிர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா சீக்கிரம் குக்காகும், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லித்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அளவான தண்ணி வைக்கணும். எவ்வளோதான் வைக்கணும் தண்ணி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். உப்பு அது போட்டுக்கலாம். தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு இது 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கலருக்குங்க. கலந்து விட்டுட்டு இது ஈஸியான உங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ஈஸியான மட்டன் கிரேவின்னு வச்சுக்கலாம். குக்கர் மூடிக்கிட்ட 4 விசில் வந்து வாங்க பார்க்கலாம். பாருங்க நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்து என்னன்றதை பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடு ஏறட்டும். இதில் இந்த அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தான் சோம்பு போட்டுக்கணும். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் சேர்க்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்க்கணும். பார்த்துட்டு உப்பு காரம் தேவைன்னா நீங்கள் எந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நமக்கு வந்துட்டு கொதி வரட்டும். எங்களுக்கு வந்துட்டு காரம் தேவைப்படுது, அதனால நம்ம கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு தட்டு போட முடிக்கிங்க. இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா வேகணும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கிரேவி வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி சுக்கா ஃப்ரை, அதுக்காக தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இது நல்லா கொதிக்கிட்டே இருக்குது. இது செகண்ட் ஸ்டேஜ் கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகட்டும். மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டட்டும். அந்தளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். கிரேவி வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு நம்ம சப்பாத்தி, தோசை,
பூரி கூட தொட்டுக்கலாம். கிரேவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி கிரேவி இது தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் இது நல்லாயிருக்கும். இட்லிக்குமே நல்லா இருக்கும். ஏங்க அதை விட சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா. நல்ல ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரையும் நம்ம வந்துட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகி நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். மசாலா பாருங்கள் ஒட்டி இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இது ஈஸியான சுக்கா வறுவல். பேச்சுலருக்கும் சரி நமக்கும் சரி. பேச்சுலருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷாக இருக்கும். நமக்குமே இது ஈஸியான டிஷ் தான். ஒரு 5 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஈஸியான ட்ரை தான். பாருங்கள் மட்டன் சுக்கா ஃப்ரை பாருங்கள். நல்லா சுக்கா எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் அழுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.